Good morning, students. Today we are going to continue the Unit 1 measurement lesson. In previous class, we started this unit that is measurement. In measurement, we learned what is measurement, then what are the measuring tools to use measuring. For the use of measuring, what are the measuring tools are there, we saw. Then what is length, also we saw. Now we are going to see the next topic, that is how to measure the length of an object using a scale. I already told you measurement should be accurate. Measurement has to be accurate. Measurement எப்படி இருக்கக்கூடாது, approximate இருக்கக்கூடாது. What is meant by accurate and what is meant by approximate? Accurate na துல்லியமா இருக்கணும். Approximate na ஏனோ தானோன்னு போடக்கூடாது. ரைட்? புதுசா கிச்சன்ல சமையல் செய்யறவங்களுக்கு எதை எந்த அளவு போடணும்னு தெரியாது இல்ல, அவங்க அப்ராக்சிமேட்டா போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பட் நல்லா சூப்பரா ஃபுட் ப்ரிப்பேர் பண்றவங்க, சமைக்கிறவங்க என்ன செய்வாங்க, அக்யூரேட்டா இருக்கும் அவங்களோட மெஷர்மெண்ட் எல்லாம். இல்லை, டே டு டே லைஃப்ல நான் சொல்றேன் மெஷர்மெண்ட் பத்தி. ஓகே, 1 லிட்டர் பால் வாங்க போற, உனக்கு 1 லிட்டர் ஊத்தாம அளந்து கரெக்டா 1 லிட்டர் அந்த வால்யூம் உள்ள அந்த கண்டெய்னர் எடுத்து ஊத்தாம சும்மா ஏனோ தானோன்னு ஊத்தா அக்செப்ட் பண்ணிப்போம் மெஷர்மெண்ட்டை? நோ. ஸோ மெஷர்மெண்ட் எப்பயுமே எப்படி இருக்கணும், அக்யூரேட்டா இருக்கணும், அப்ராக்சிமேட்டா இருக்கக்கூடாது. சயின்டிஃபிக் கேல்குலேஷன்ஸ்க்கெல்லாம் என்ன செய்யணும், அக்யூரேட்டா இருந்தால் தான் கரெக்டாக வரும். இல்லாட்டி அப்ராக்சிமேட்டா இருந்துச்சு அப்படின்னா லார்ஜ் இம்பேக்ட், என்ன சொல்றது, லார்ஜ் இம்பேக்ட்னா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயத்த இந்த கேல்குலேஷன்ஸ் நமக்கு சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம லாக் அண்ட் கீ, வீட்டில் பூட்டு சாவி இருக்கும், அந்த பூட்டை திறக்கிறதுக்குரிய அந்த கீ சாவி கரெக்டான மெஷர்மெண்ட்ல அவங்க என்ன செஞ்சிருக்கணும், மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கணும். இஃப் அந்த மெஷர்மெண்ட்ல 1 மில்லிமீட்டர் அளவுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதோட கீ ப்ரிப்பரேஷன்ல அந்த லாக் ஓப்பன் ஆகுமா, ஓப்பன் ஆகாது. ஸோ மெஷர்மெண்ட் எப்பயுமே எப்படி இருக்கணும், அக்யூரேட்டா இருக்கணும் இன் ஆல் சயின்டிஃபிக் கேல்குலேஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்கேலை வச்சு ஒரு ஆப்ஜெக்டோட லென்த்தை மெஷர் பண்ண போறோம். ஓகே, ஸ்கேல்ல இங்க ஒரு பின் கொடுத்துருக்காங்க, டு மெஷர் த லென்த் ஆஃப் அ பின். ஸோ இங்க ஒரு பின் இருக்கு பாரு, உனக்கே தெரியும். இந்த பின்னோட லென்த்தை இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி மெஷர் பண்றோம். ஸோ எப்பயுமே எந்த ஒரு ஆப்ஜெக்டை மெஷர் பண்ணாலும் அதோட ஹெட் 0ல கோயின்சைட் ஆயிருக்கணும். த ஹெட் ஆஃப் த பின் ஹேஸ் டு கோயின்சைட் வித் 0 ஆஃப் த ஸ்கேல். ஸோ அதோட ஹெட், அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்ல என்ன செய்யணும், 0ல கோயின்சைட் ஆகணும். தென் அதோட எண்டிங் பாயிண்ட் எதுல முடியுதோ அது வரையும் நம்ம கவுண்ட் பண்ணணும். இல்ல, கவுண்ட் த நம்பர் ஆஃப் சென்டிமீட்டரையும் கவுண்ட் பண்ணணும். தென் ஸ்மாலர் டிவிஷன், தட் இஸ் ஃபைனல் டிவிஷனையும் நம்ம என்ன செய்யணும், கவுண்ட் பண்ணணும். இந்த பெரிய டிவிஷன் 2, 3, 4ன்னு இருக்கு, இதெல்லாம் சென்டிமீட்டர்ஸ்ல இருக்கு. தென் அதுக்குள்ள இருக்கிற குட்டி குட்டி லைன்ஸ் 0.1, 0.2, 0.3, 0.4, 0.5, 0.6, 0.7, 0.8, 0.9, 10 வரும்போது தான் 3 வரும். சரியா? அப்ப 2க்கு அப்புறம் 2.1 அப்படின்றது ஃபைனல் டிவிஷன். 2.2, 2.3, 2.4, 2.5, 2.6, 2.7, 2.8, 2.9 அப்புறம் தான் 3ன்னு வரும். சரியா? ஸோ the larger division சென்டிமீட்டர்ல இருக்கு, ஸ்மாலர் டிவிஷன் மில்லிமீட்டர். இந்த ஃபைனல் டிவிஷனை நம்ம என்ன செய்யணும், நம்ம கவுண்ட் பண்ணி எழுதிக்கணும். ஸோ அப்படி இந்த பின்னோட லென்த்தை மெஷர் பண்ணோம்னா we get the length of the pin is 2 centimeter. அப்புறம் இந்த ஸ்மாலர் டிவிஷன்ஸ் என்னன்னா ஒரு 6 வருதான். ஸோ 6 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த சப் மல்டிபிளை கரெக்டா எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட் த கரெக்ட் சப் மல்டிபிள் கம்ப்ளீட்லி. தென் அனதர் ஒன் ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்டையும் ஸ்கேலுக்கு வச்சு அதோட 0ல வச்சு 0ல இருந்து மெஷர் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்ஜெக்ட் 2க்கு அப்புறம் 2.1, 2.2ஓட முடிஞ்சிருச்சு. ஸோ கரெக்ட் ரீடிங் இஸ் 2.2 சென்டிமீட்டர். ஸோ எப்பயுமே ஒரு ஸ்கேலை வச்சு நம்ம மெஷர் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பென்சிலோட லென்த்தை கூட மெஷர் பண்ணலாம். அப்போ நம்ம 0ல தான் மொதல் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த பென்சிலை வைக்கணும். தென் எண்டிங் பாயிண்ட் எங்க முடியுது, ஸ்மாலர் ஸ்கேல்னால இதை நம்ம மெஷர் பண்ண முடியாது. இல்லை லார்ஜர் ஸ்கேல் வச்சுக்கோங்க,
இந்த பென்சிலோட லென்த்தையும் மெஷர் பண்ண முடியும். இல்லைனா யூசிங் தி மெஷரிங் டேப், அதில் 0லேருந்து வச்சு மெஷர் பண்ணோம்னா இந்த லென்த் ஆஃப் த பென்சிலை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டா? அப்போ எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணுறோம்னா நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்கணும், கோயின்சைட் ஆகிருக்கணும். 0லேருந்து அதோட லென்த் எது வரையும் போகுதோ அது வரையும் நம்ம லார்ஜர் டிவிஷனையும் எடுத்துக்கணும். அதுக்குள்ள குட்டி குட்டி ஸ்மாலர் டிவிஷன், ஃபைனர் டிவிஷனையும் எடுத்து தான் நம்ம ஒரு லென்த்தோட ஆப்ஜெக்டோட லென்த்தை வந்து கண்டுபிடிக்கணும். we have to find. ஓகே, ரைட். தென் நோட் கொடுத்துருக்காங்க, ஆல்வேஸ் கீப் த ஆப்ஜெக்ட் parallel டு த ஸ்கேல். நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்டோட லென்த்தை மெஷர் பண்ணுவோமோ அந்த ஆப்ஜெக்ட் என்ன செய்யணுமா, ஸ்கேலுக்கு பேரலாக வச்சு தான் மெஷர் பண்ணணும். ரைட்? ஸ்டார்ட் த மெஷர்மெண்ட் ஃப்ரம் 0 ஆஃப் த ஸ்கேல். எப்பயுமே மெஷர்மெண்ட் 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? ரைட். தென் ஆக்டிவிட்டி, ஒரு ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோம். இந்த ஆக்டிவிட்டியில் இப்போ வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வச்சுக்கோயேன், அதோட லென்த்தை நம்ம ஈஸியாக மெஷர் பண்ணிடலாம் யூஸிங் தி ஸ்கேல். ஓகே, பட் இஃப் யூ ஆர் கோயிங் டு மெஷர் எ கர்வ்டு லைன் லைக் திஸ் ஆர் கர்வ்டு ஆப்ஜெக்ட் லைக் அ பனானா, ஒரு பனானா வந்து கர்வ்டு லைன்ல இருக்கு இல்ல? ஸோ இந்த கர்வ்டு லைன், இந்த பனானாவோட லென்த்தை எப்படி மெஷர் பண்ணுவா? ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணா கரெக்டா இருக்குமா? இருக்காது. சரியா? ஸோ அப்போ ஒரு கர்வ்டு ஆப்ஜெக்டோட லென்த் எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னா ஒரு மாதிரி நம்ம ஒரு கர்வ்டு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஈஸி, நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு கர்வ்டு லைனை ட்ரா பண்ணிக்கணும். இந்த லைனோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை ஏனும் எண்டிங் பாயிண்ட்டை பீனும் நம்ம நோட் பண்ணிடணும். தென் நோட் பண்ணி வச்சுக்கணும். தென் ஒரு மீட்டர் ஸ்கேல் நமக்கு தேவை, மெஷரிங் டேப் வேற. இப்போ ஒரு லென்த்து யாரோட லென்த்தை கண்டுபிடிக்க போகிறோம்? ஒரு கர்வ்டு லைனோட லென்த்தை மெஷர் பண்ண போகிறோம் யூசிங் எ ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்னா நூலை வச்சு ஒரு கர்வ்டு லைனோட லென்த்தை மெஷர் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் தேட் ஒரு மீட்டர் ஸ்கேல் வேணும், இது மாதிரி ஒரு ஸ்கேல் வேணும், மெஷரிங் டேப் வேணும், ஸ்ட்ரிங்னா நூல் வேணும், அப்புறம் ஒரு ஸ்கெட்ச் பென் வேணும்னு சொல்கிறாங்க. தீஸ் ஆர் த மெட்டீரியல்ஸ் நீடட் டு மெஷர் தி லென்த் ஆஃப் அ கர்வ்டு லைன் யூசிங் ஏ ஸ்ட்ரிங். ஸோ இப்போ என்ன செஞ்சுட்டோம்? ட்ரா எ கர்வ்டு லைன். ஒரு கர்வ்டு லைனை இந்த நானும் ட்ரா பண்ணியிருக்கேன். கர்வ்டு லைனை ட்ரா பண்ணியாச்சு. அதை என்ன சொல்லிட்டாங்க? ஸ்டார்டிங் பாயிண்ட்டை ஏனும் எண்டிங் பாயிண்ட்டை பீனும் வைக்கணும், ஏபி. ஓகே, இப்போ என்ன செய்யணும்னா ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்குவோம், நூல் எடுத்துக்கிடுவோம். அந்த நூல் எடுத்து என்ன செய்ய போகிறோம்? அப்படியே இந்த கர்வ்டு லைன்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நூலை பிடிச்சி அப்படி இந்த நூல் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி, இந்த கர்வ்டு லைன்ல உள்ள எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நூல் அப்படியே மேலே இந்த காமிச்சிருக்காங்க பார்த்தியா, நூலை அப்படியே கொண்டுட்டு போகணும். எது வரையும்? இன்னொரு பாயிண்ட் பி வரையும் கொண்டுட்டு போகணும். ஸோ கொண்டுட்டு போனதுக்கு அப்புறம் என்ன செய்யுமா, ஒரு ஸ்கெட்ச் பென், ஏதாவது ஒரு கலர் ஸ்கெட்ச் பென் எடுத்து அந்த அந்த நூலில் படுற மாதிரி புள்ளி வச்சுக்கணும், ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் எண்டிங் பாயிண்ட்டையும். இப்போ அந்த நூல் எடுத்துகிட்டு போய் என்ன செய்யலாம்? ஸ்கேலில் ஸ்டார்டிங் பாயிண்ட்டை 0வையும் எண்டிங் பாயிண்ட்டு எங்கே முடியுதோ அதோட லென்த்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அதே மாதிரி தான் இந்த பனானா இருக்குன்னா பனானாவோட கர்வ்டு லைன் ட்ரா பண்ணிக்கணும். ஸோ இது ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏ, எண்டிங் பாயிண்ட் பி. தென் ஒரு த்ரெட் எடுத்து அப்படியே நம்ம என்ன செய்யணும்? எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த நூலை நம்ம கொண்டு போகணும். ரைட்? தென் மார்க் பண்ணிக்கணும். அந்த ஒரு ஸ்கெட்ச் பென் எடுத்து அந்த நூலில் ஒரு 2 மார்க்கிங் போட்டுக்கணும். ஸோ ஒரு எண்டை 0க்கு நேரம் வச்சு இன்னொரு எண்ட் எது வரையும் போகுதோ அதுதான் அந்த பனானாவோட லென்த்து. ஸோ இன் திஸ் வே ஒன்லி வி ஆர் மெஷரிங் தி லென்த் ஆஃப் அ கர்வ்டு லைன். ஓகே, அதான் சொல்றாங்க, பிளேஸ் அ ஸ்ட்ரிங் அலாங் த கர்வ்டு லைன். கர்வ்டு லைனுக்கு அலாங்ல இந்த ஸ்ட்ரிங்கை கொண்டுட்டு போ, எல்லா இடத்தையும் தொட்டிருக்கணும். மேக் ஷியோர் தட் த ஸ்ட்ரிங் கவர்ஸ் எவ்ரி பிட் ஆஃப் த கர்வ்டு லைன். மார்க் த பாயிண்ட்ஸ் where the curved line begins and ends on the string. ஸோ எங்க தொடங்குது எங்க முடியுது அப்படின்றத நம்ம மார்க் பண்ணிக்கணும் ஸ்கெட்ச் பென் வச்சு. நவ் என்ன செய்யலாம்? ஒரு மீட்டர் ஸ்கேல் எடுத்து அந்த நூலை வச்சு நம்ம அதோட லென்த் என்ன செஞ்சிடலாம்? மெஷர் பண்ணிடலாம். ஸோ இன் திஸ் வே we can measure the length of the curved line அப்படின்ற ஒரு நீட்டான ஆக்டிவிட்டி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ ஒரு கர்வ்டு லைனோட லென்த்தை நீ மெஷர் பண்ணி பார்க்கலாம் நீயும். ரைட்? நெக்ஸ்ட், parallax error. What is a parallax error? இந்த டயக்ராம் வச்சு ஈஸியாக சொல்லிடலாம். இங்கே பாரு, இவங்க ஒரு பென்சிலோட லென்த்தை மெஷர் பண்ணுறாங்க. ஸோ இந்த பென்சிலோட லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? ஒரு ஸ்கேலை யூஸ் பண்ணுறோம். சரியா? 3 பேர் மெஷர் பண்ணுறாங்க. ஒரு ஆள் அப்படியே அதுக்கு பார்த்தியா, எந்த ஸ்கேல் வச்சு நம்ம மெஷர் பண்ணாலும் பேரலாக தான் வைக்கணும்னு சொன்னாங்க. ஆப்ஜெக்டை பேரலாக வச்சுருக்கோம். ரைட்? அப்புறம் இந்த ஐ கான்டாக்ட் வந்து கரெக்டாக நேராக இருக்கணும்.
ஃபார் எக்ஸாம்பிள் பி அவங்க பார்த்து எடுக்கிற ரீடிங் தான் கரெக்டு. இன் கேஸ் ஆஃப் திஸ் 2 பாய்ஸ் எங்க இருந்து இருக்கிறாங்க, மெஷர்மெண்ட் இங்க இருந்தோ இல்லை இங்க இருந்தோ எடுத்தோம் அப்படின்னா அந்த இது என்ன சைட்ல இருந்து பாக்குறது, இந்த சைட்ல இருந்து பாக்குறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம ஸ்கேலையும் பென்சிலையும் நேரம் நம்ம கண்ணுக்கு நேரம் வச்சு என்ன செய்யணும், மெஷர் பண்ணணும். இந்த லென்த்தை இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி இந்த பென்சிலோட லென்த்தை நம்ம நேரம் வச்சு என்ன செய்யணும், மெஷர் பண்ணிக்கணும். இப்படி சைட்ல இருந்து என்ன செய்யக்கூடாது, மெஷர் பண்ணக்கூடாது. சைட்ல இருந்து மெஷர் பண்ணா இட் வில் கிவ் தி ராங் மெஷர்மெண்ட். ஸோ எரரை கொடுக்கும் அது. ஓகே ரைட். So parallax error, parallax is a displacement or difference in the apparent position. இது யாருனால, நம்ம பார்க்கறதுனால தான் இந்த மெஷர்மெண்ட்ல தப்பு வருது. நம்ம கரெக்டா ஸ்ட்ரைட்டா நம்ம கண்ணை நேரா வச்சு பார்த்தோம் அப்படின்னா we get a accurate measurement. இப்படி சைட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா we get என்ன செய்யும், எரர். மெஷர்மெண்ட்ல எரர் இருக்கும், தப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, கரெக்ட் பொசிஷன் ஆஃப் த ஐ இருக்கணும். மெஷர்மெண்ட் நம்ம பண்ணும்போது ஐயோட பொசிஷன் எப்படி இருக்கணும், ரொம்ப கரெக்டா இருக்கணும். ஐ எப்படி இருக்கணும், வெர்டிக்கலி அபவ் த பாயிண்ட். நம்ம எந்த பாயிண்ட்டை பார்க்குறோமோ அதுக்கு வெர்டிக்கலி அபவா இருக்கணும். சரியா, ரைட். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா பில இருந்து நம்ம மெஷர் பண்ற பாயிண்ட் கரெக்டா நேரா வச்சு பார்க்கும்போது, கரெக்டா அந்த பென்சில் எங்க முடியுது அப்படின்னு நேரா நமக்கு ஐய வெர்டிக்கலா வச்சு பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். சைட்ல இருந்து பார்க்கும்போது இட் கிவ்ஸ் எ ராங் மெஷர்மெண்ட் தட் லீட்ஸ் டு எரர். So this type of error வந்துச்சுன்னா that error is called as parallax error. So parallax error எப்போ என்ன செய்யக்கூடாது, வராம நம்ம எடுக்கணும். ஸோ நம்ம ஸ்ட்ரைட் நமக்கு நம்மளோட ஐ பாயிண்டிங் வியூ வந்து ரொம்ப சரியா இருக்கணும் while we are measuring the length of any object. Okay, then mass. What is a mass? Mass is the measure of the amount of matter in an object. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இந்த பென்சில், அந்த பென்சில் எதால மேட் ஆயிருக்கு, மேட்டரால தான் மேட் ஆயிருக்கு. சரியா, சோ இதுல எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இருக்கு அப்படின்னு சொல்றது தான் மாஸ். மாஸ் இஸ் தி, நம்மளும் ஒரு மேட்டரால தான் மேட் ஆயிருக்கும். ஸோ நம்மளோட அமௌண்ட் ஆஃப் மேட்டர் எவ்வளோ அப்படின்றது தான் மாஸ். மாஸ் இஸ் த மெஷர் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இன் அன் ஆப்ஜெக்ட். ஓகே, இதோட எஸ்ஐ யூனிட் வந்து கிலோகிராம். அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, கேஜி அப்படின்னு சொல்லுவாங்க. லிசன், மாஸ் வேற வெயிட் வேற. மாஸ் வந்து அமௌண்ட் ஆஃப் மேட்டரை பத்தி மட்டும்தான் சொல்லும். அமௌண்ட் ஆஃப் மேட்டர், அதுல எவ்வளவு மேட்டர் இருக்குன்றதை மட்டும்தான் பார்க்கும். ஆனா வெயிட்ன்றது டிபெண்ட்ஸ் அப்பான் கிராவிடேஷனல் புல். கிராவிடேஷனல் புல்லை பொறுத்து இருக்கு. கிராவிட்டினா என்ன மீன்ஸ், ஈர்ப்பு விசை. அது எர்த்துல இருந்தா புவி ஈர்ப்பு விசை, மூன்ல இருந்தா அங்கோட கிராவிட்டி வேற. சரியா, இப்போ உனக்கு நான் கிளியரா ஒரு பிக்சர் மூலமா அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். லிசன். ஸோ இங்க பாரு, லிசன். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பாரு, ஒரு 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 பாய் வந்து ஹீ இஸ் ஆன் எங்க எர்த்துல இருக்கான். தென் திஸ் பாய் ஆன் நவ் திஸ் பாய் இஸ் ஆன் மூன். ஓகே, இவனோட வெயிட் பாரு, எர்த்துல இருக்கும்போது பிகாஸ் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால இவனோட வெயிட் வந்து 560 நியூட்டனா. சரியா, பட் இவனோட வெயிட் இதே ஆளுதான் மூன்ல நிற்கும் போது அவனோட வெயிட் வந்து 90 நியூட்டனா. பத்தியா, ஏன் அப்படின்னா எர்த்துல கிராவிட்டி அதிகம், மூன்ல கிராவிட்டி கம்மி கம்பேர் டு அவர் எர்த்து. ஓகே, ஸோ எர்த்து கிராவிட்டி அதிகம்னால எர்த்துல இருக்கும்போது இந்த பாயோட வெயிட் வந்து 560 நியூட்டன்னும், இதே பாய் மூணுக்கு போயிட்டா அங்க கிராவிட்டி கம்மினால அங்க வந்து என்ன செஞ்சிருக்குது, அவனோட வெயிட் வந்து குறைஞ்சிருச்சு 90 நியூட்டனுக்கு. பட் இவங்க ரெண்டு பேரும் எங்க இருந்தாலும் அவங்களோட மாஸ் என்னதுதான் 56 கிலோகிராம். எர்த்துல இருந்தாலும் சரி இல்ல மூணுல இருந்தாலும் சரி அவனோட மாஸ் என்ன செய்யாது, மாறாது, 56 கிலோகிராம் தான். பட் வெயிட் மாறும் அக்கார்டிங் டு த கிராவிட்டி. எர்த்தோட கிராவிட்டினால 560 நியூட்டன், இதே இது மூணுல இருந்தா அங்க உள்ள கிராவிட்டினால 90 நியூட்டன் ஆயிடுச்சு, வெயிட் சேஞ்ச் ஆகும். ஓகே, ஆனா மாஸ் if the boy is in moon or earth எங்க இருந்தாலும் சரிதான் அவனோட மாஸ் என்னதான் வரும், 56 கிலோகிராம் அப்படின்னு தான் வரும். சரியா, ஸோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க. ரைட், இப்போ மாஸ்க்கும் வெயிட்டுக்கு என்ன மிஸ் டிஃபரன்ஸ், இது பெரிய கிளாஸ்லாம் படிப்பேன். மாஸ்ன்றது அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இன் அன் ஆப்ஜெக்ட், வெயிட்ன்றது கிராவிடேஷனல் புல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த மாஸ். கிராவிடேஷனல் புல்லுன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கிராவிட்டி வந்து மாறும், இது நம்ம இருக்கிற இடத்த பொறுத்து. இடத்துல கிராவிட்டி வேற மாதிரி இருக்கும், மூணுல வேற மாதிரி இருக்கும். அதனாலதான் வெயிட் மாறுது. நம்ம இடத்துல இருக்கும்போது ஒரு வெயிட், மூணுல இருக்கும்போது ஒரு வெயிட் இருக்கும். ஆனா மாஸ் அப்படி கிடையாது.
அமௌண்ட் ஆஃப் மேட்டர் எங்க இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்கும், அதனால தான் ஒரே மாதிரி மாஸ் தான் நமக்கு இருக்கும். சரியா? தென் மாஸோட எஸ்ஐ யூனிட் வந்து கிலோகிராம், வெயிட்டோட எஸ்ஐ யூனிட் வந்து நியூட்டன். இது ஸ்கேலார் குவான்டிட்டி, இது வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ரைட். ஸோ இதான் மாஸ் வெயிட் என்ன செய்யுது ரிலேஷன்ஷிப். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்த அப்படின்னா அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. யூ கோ த்ரூ திஸ். ரைட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம் இந்த மாஸை எப்படிலாம் மெஷர் பண்றது. ஹவ் யூ மெஷர் மாஸ். மாஸை நம்ம எப்படிலாம் மெஷர் பண்ண போறோம். யூசிங் எ பீம் பேலன்ஸ், எலக்ட்ரானிக் பேலன்ஸ், தென் டைமை மெஷர் பண்றது எப்படி மெஷர் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாட் இஸ் அ பீம் பேலன்ஸ். பீம் பேலன்ஸ் எல்லாருமே பார்த்துருப்பேன், தராசு இல்ல. இந்த பீம் பேலன்ஸ்ல என்ன செய்வோம், நமக்கு என்ன காயோ இல்ல ஃப்ரூட்ஸோ இல்ல ஏதோ கிரெயின்ஸோ எது வேணும்னாலும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி, ஸ்டாண்டர்ட் மாஸை வச்சு, இந்த படிக்கல் 1/2 கிலோனா 1/2 கிலோ போட்டு நம்ம என்ன செய்வோம் கம்பேர் பண்ணி அந்த முள்ளை வச்சு நம்ம மெஷர் பண்ணிடுவாங்க இல்ல. எஸ், வி யூஸ் பீம் பேலன்ஸ் டு மெஷர் மாஸ். மாஸை மெஷர் பண்றதுக்கு நம்ம பீம் பேலன்ஸை யூஸ் பண்ணுவோமா. என் பீம் பேலன்ஸ் ஒர்க்ஸ் பை கம்பேரிங் தி மாஸ். கம்பேர் பண்ணிக்குவாங்க இந்த படிக்கலையும் நம்ம போடுற திங்ஸையும் கம்பேர் பண்ணி தான் என்ன செய்வாங்க அதோட மாஸை மெஷர் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் மாஸ் வேணும், அதுதான் இந்த ஸ்டாண்டர்ட் மாஸ் உள்ள படிக்கல். சரியா? ரைட். நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் பேலன்ஸ். ஸோ எலக்ட்ரானிக் பேலன்ஸ்னா என்ன, இது ஒரு டிவைஸ் டு ஃபைண்ட் அக்யூரேட் மெஷர்மெண்ட் ஆஃப் வெயிட். வெயிட்டை மெஷர் பண்றது, அக்யூரேட்டா மெஷர் பண்ணும் இந்த எலக்ட்ரானிக் பேலன்ஸ் பீம் பேலன்ஸை விட. சரியா? இது காமனா லேப்ல இருக்கும், கெமிக்கல் லேப்ல இருக்கும் கரெக்டா மெஷர்மெண்ட் பண்றதுக்கு. தென் இப்போ நம்ம பார்த்துருப்போம் க்ரோசரிஸ் ஷாப்ல, ஃபுட்டு வே பண்ற இடத்துல, தென் ஜுவல்லரி ஷாப்ல அந்த எலக்ட்ரானிக் பேலன்ஸ் தான் யூஸ் ஆகுதான். ரைட்டா? நெக்ஸ்ட் டைம். டைம் எதை வச்சு நம்ம மெஷர் பண்ணுவோம், கிளாக்ஸை யூஸ் பண்ணி தான் டைமை மெஷர் பண்ணுவோம். இயர்லியர் டேஸ்ல பார்த்தீங்கன்னா சாண்ட் கிளாக், மணல் கடிகாரம், சன்டைல், அதாவது சூரிய ஒளியோட ஷேடோ வச்சு கண்டுபிடிப்பாங்க டைமை. சரியா? நவ் எலக்ட்ரானிக் கிளாக்லாம் வந்துருச்சு, டிஜிட்டல் கிளாக், எலக்ட்ரானிக் கிளாக், ஸ்டாப் வாட்ச், இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்கு டைமை மெஷர் பண்றதுக்கு. ஸோ இதுதான் அது பாரு, சன்டைலு. ஓகே, சன்டைலு, இது சாண்ட் கிளாக்கு, இது நார்மல் நம்ம யூஸ் பண்ற கிளாக். தென் வால் கிளாக், தென் இது இந்த ஸ்டாப் வாட்ச், தென் இது டிஜிட்டல் கிளாக். இந்த டிஜிட்டல் கிளாக் நம்ம எங்கெல்லாம் பார்த்துருக்கோம், ரயில்வே ஸ்டேஷன்லாம் இருக்கும் இல்ல, ஸ்கூல்ஸ் ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல இல்ல வீட்லயே ஒரு சில டிஜிட்டல் கிளாக்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரைட். ஸோ இந்த கிளாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன மெஷர் பண்றோம், டைமை மெஷர் பண்றோம். தென் ஓடோமீட்டர், இது நம்ம எல்லாருமே பைக்ல பார்த்துருப்போம். இந்த ஓடோமீட்டர் இஸ் அ டிவைஸ். ஆட்டோமொபைல்ல டிஸ்டன்ஸ், எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல நம்ம போறோம், எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறோம்ன்றத இந்த ஓடோமீட்டர் என்ன செய்யும், மெஷர் பண்ணி காமிக்கும். ரைட். ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்றது டைமை மெஷர் பண்றதுக்குரிய விஷயம். சரியா? ஸோ நம்ம என்ன பார்த்துட்டோம், பீம் பேலன்ஸ் பார்த்தாச்சு, எலக்ட்ரானிக் பேலன்ஸ், டைமை மெஷர் பண்றதுக்குலாம் பார்த்தாச்சு. ஸோ இந்த சன்டைலை பத்தி அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. முன்னாடிலாம் இந்த சன்டைன்றது ஒரு மணல், இந்த மணல் எவ்வளவு தூரம் விழுகுது அப்படின்றத பார்த்து தானே செய்வாங்க நம்ம டைம் எல்லாம் மெஷர் பண்ணுவாங்க. அந்த சன்டைலை சாண்ட் கிளாக்கை யூஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி தான் முன்னாடி சன்டைலு சாண்ட் கிளாக்கை வச்சு தான் என்ன செஞ்சிருக்காங்க, டைமை மெஷர் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ டிஜிட்டல் கிளாக் எல்லாம் வந்துருச்சு. ரைட். ஸோ by this topic this lesson will be over. So next class la we will start the next topic from biology. Okay, from biology, what is the first lesson for biology is the world of plants. This lesson we will start next class. Okay, so in measurement la nama paathathu idhe topic 7th layum continue agum, 8th கண்டினியூ ஆகும். ஸோ பேசிக் இங்கே தான் மெஷர்மெண்ட்னா என்ன, வாட் ஆர் த மெஷரிங் டூல்ஸ், லென்த் எப்படி மெஷர் பண்ணுவோம், அதுக்குரிய அந்த கன்வர்ஷன்ஸ்லாம் என்ன அப்படின்றத படிச்சுக்கணும். அதே மாதிரி இந்த டேப்லெட் காலத்தையும் படிச்சுக்கணும். எஸ், 10 டெசிமீட்டர் ஈக்குவல் டு எவ்வளோ, 100 சென்டிமீட்டர் எவ்வளோன்னு இந்த டேப்லெட் காலம் படிச்சுக்கணும். இந்த ஆக்டிவிட்டிக்குரிய ஆன்சர்ஸை ஐ சென்ட் யூ. ரைட். நெக்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்த்தது. ரைட். ஸோ இன் திஸ் டாபிக் வி வில் ஃபினிஷ் திஸ் லெசன். So I send you the answers of the book back. Okay, tomorrow you copy in your book as well as your CW note. Okay, right? So you finish your homework and submit it on next day. Okay, thank you.